வணக்கம் நண்பர்களே. ட்ரம்ப்பை பற்றி நிறைய செய்தி போட்டாச்சு. நம்ம போதும்னு நினச்சா கூட ட்ரம்ப் விடுற மாதிரியே இல்லை. அதாவது கண்டென்ட்டுக்கு ட்ரம்ப் செய்தியை பார்த்தாலே போதும் போல தெரியுது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிர்ச்சிகரமான தகவல்கள். நேற்று என்ன சொல்லியிருக்காருன்னா, சீனா மீது நவம்பர் 1 100% வரி. ஏற்கனவே சீனா மீது 30% வரி இருக்குது. இன்னும் 100% தான். நம்மளை காட்டிலும் டபுள் மடங்கு. காரணம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சீனா எல்லா நாடுகளுக்கும் ரகசியமாக கடிதம் எழுதியிருக்காங்க. அவங்கக்கிட்ட உற்பத்தி செய்யப்படாத பொருட்களுக்கு ஏற்றுமதியில் நிறைய கட்டுப்பாடு விதிக்க போகிறாங்க. உலகத்தையே அவங்க சிறை செய்கிற மாதிரி, அவங்க கண்ட்ரோல் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. அதே மாதிரி சீனா மேக்னெட் பொருள்ஸ் எல்லாம் நிறைய குவிச்சிட்டு இருக்காங்க. அது டிமாண்ட் கிரியேட் பண்ண பார்க்குறாங்க. இது என்னன்னா, உலகத்தின் ஏகபோக சர்வாதிகாரமாக சீனா நடக்கிறதுக்கு பிளான் பண்ணுது. எல்லா நாடுகளும் என்னை தொடர்பு கொண்டு கேட்குறாங்க, நீங்கள் எதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்னை கேட்குறாங்க. அதனால தான் சீனா மீது நவம்பர் 1 100% வரி. ஏற்கனவே 30% போட்டிருக்கேன், இனிமேல் 130% வரி அப்படின்னு சொல்கிறார். அதாவது யார் எங்கே என்ன நடந்தாலும் ட்ரம்ப் என்கிட்ட வாங்க, நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு இவர் சொன்னாரா என்னன்னு தெரியல. ஆனால் எல்லா நாடுகளும் இவருக்கு கடிதம் எழுதுவதாகவும், சீனா உலகத்தை சுருட்டி கைக்குள்ள வச்சுக்கலான்னு நினைக்கிற மாதிரியும் சொல்கிறார். அதனால் மழை விட்டும் தூவானம் விடலை அப்படின்னு சொல்கிற மாதிரி ட்ரம்ப் இப்போதைக்கு விட மாட்டார் போல தெரியுது. ஏன்னா நம்ம தான் 50% வரியில் வெறுப்பாக இருக்குன்னு பார்த்தா, சீனாவுக்கு 130% வரி. நான் எவ்வளோ வெறுப்பாகிறோம் பாருங்க. அப்போ ட்ரம்ப்பை பற்றி எழுதுறதுக்கு விஷயம் இல்லைன்னு நினைக்க வேண்டாம். அவர் காலையில் அவர் ட்ரூத் சோசியல் பேஜை என்ன போட்டிருக்காரு நம்ம பார்த்தாலே போதுமானது. உலகத்தில் நடக்கிற முக்கால்வாசி சண்டைக்கு ட்ரம்ப் தான் காரணம். அடுத்த பதிவில் சந்திப்போம்.